சனி குரு இந்த இரண்டு கிரகத்தினுடைய சேர்க்கை பார்வை, அது முக்கியமாக குருவுக்கு 3 பார்வை இருக்குது, சனிக்கு 3 பார்வை. இங்கே ரெண்டுமே சமசப்தமாக சேர்ந்துருக்குது அல்லது பார்த்துருக்குது அப்படிங்கிற பார்வையில் தான் எடுத்துக்கிறோம். அப்படி ரெண்டு பார்க்கும் பொழுது சனி ஒரு முழு பாவகிரகம், குரு ஒரு முழு சுபகிரகம். இப்போ ரெண்டு சேர்ந்துச்சுன்னா இதில் யாருக்கு சார் பெனிஃபிட் அதிகம்னா சனிக்கு தான். ஓகே, அப்போ சனி அதிக சுபத்துவமாகுது, குரு அதிக பாவத்துவமாகுது. அப்போ இது ரெண்டையும் ஒரே பாயிண்டில் சொல்ல முடியுமானா எந்த இடத்துல இந்த கிரக சேர்க்கை அதுக்கு ஏற்ற இறக்கத்தோடு இந்த சுபத்துவம் பாவத்துவம் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், துலா ராசியில் சனி குரு சேர்க்கை இருந்துச்சுன்னா குரு அதிக பாவத்துவம் அதுன்னு அர்த்தம். குரு சனி கடகராசியில் இருந்துச்சுன்னா சனி அதிக சுபத்துவம் அதுன்னு அர்த்தம். அதே போல் கும்பராசியில் சனி குரு சேர்ந்துச்சுன்னா குரு அதிக பாவத்துவம். தனுசு ராசியில் சனி குருன்னா சனி அதிக சுபத்துவம் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ இதனால் என்ன சார் பலன்? பண விரயம், மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்தெல்லாம் பாதிக்கும். குழந்தை பாதிக்கும், குழந்தை பாக்கியம், உடல் ஆரோக்கியம் பாதிக்கும். சனி அப்படின்னா உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம், தொழில் விருத்தி, லாபம்லாம்